ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி பார்த்து செகண்ட் லைஃப் ரேங்கோட அடுத்த 2 சாப்டர் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க. அண்ட் அதோட சேர்த்து வந்துட்டு உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் நிறைய வித சப்போர்ட்லாம் வந்து கொடுத்தீங்க, நிறைய பேர் நிறைய வித கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த அடுத்த வீடியோவில் வந்து என்னால் போட்டிருக்க முடியாது. அதுக்கு ரீசன் வந்து நான் ஆல்ரெடி வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன், அதனால வந்து போட்டிருக்க முடியாது. அண்ட் அதனால நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அப்பதான் வந்து என்னால் அடுத்த வீடியோவில் வந்து உங்க கமெண்ட் வந்து ஆட் பண்ண முடியும். அண்ட் அதனால மிஸ் பண்ணாம வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. சரி, நம்ம வந்து இதுக்கு மேல வந்து வளவன பேச வரும்ல. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் சொல்லி கேட்டீங்கன்னா, செகண்ட் லைஃப் ரேங்கோட அடுத்த 2 சாப்டர் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். பக்கத்து வீடியோல போயிட்டு ஃபுல்லா வந்து பார்க்கலாம். போன வீடியோட எண்டிங்ல வந்து அவங்க 2 பேரும் வந்து ஸ்பைன் வந்து தெரிஞ்சு போச்சு. அண்ட் அவங்க வந்து என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஈஸியா வந்து டஞ்சனை வந்து எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் அதனால நமக்கு பிரச்சனையே இல்லை, நம்ம வந்து பிளான் வந்து செயல்படுத்தலாம் அப்படி சொல்லி வந்து இங்க பேசிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் அதோட அந்த போன சாப்டர் வந்து முடியுது. அண்ட் இந்த சாப்டர் வந்து அதோட வந்து ஆரம்பிக்குது. அண்ட் இந்த சாப்டர் வந்து அவங்க பேசிட்டு இருந்திருப்பாங்க. என்ன பேசிட்டு இருந்திருப்பாங்கன்னா வந்துட்டு சிறுகை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க, பட் இந்த இடத்துல வந்து இவங்க இருக்காங்க. அண்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் வந்து நாமளே வந்து முடிச்சிடலாம், எல்லாம் நம்ம ஆட்கள் தானே இருக்காங்க. அதனால வந்து வெளியே கூட்டு போயிட்டு நம்ம வந்து இவங்க ஈஸியா வந்து முடிச்சிட்டோம்னா வந்து நமக்கு ஒரு வேலை முடிஞ்சுது. அது இல்லாம இவங்க வந்து வெறும் 3 பேர் தான் இருக்காங்க, அதனால ஈஸியா வந்து முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சைனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் அந்த ரெட் பண்ணி வந்து காமிக்கிறாங்க. அந்த ரெட் பண்ணி வந்து பேசிட்டு இருக்கிறான். அண்ட் இந்த மாதிரி சோகமாவே இருக்காது, இந்த மாதிரி வந்து கம்மனே இருக்காது, கொஞ்சம் என்ஜாய் பண்ண, நம்ம ஈஸியா வந்து எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டோம் இப்படி எல்லாம் வந்து அந்த ரெட் பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ட் அந்த டைம்ல வந்து நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா வந்துட்டு என்னடா பாட்டு இப்படி பேசிட்டே இருக்கிறான், பட் இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி மனசு நினைச்சிட்டு இருக்கிறான். அண்ட் அப்படியே அஞ்சு திரும்பி பார்க்கும்போது அந்த கிரேட் ஷோர் வந்து அங்க இருக்குது. அண்ட் இவங்க வந்து இந்த பாஸை வந்து கில் பண்ணதுக்கு ஒரு சில ரிவார்ட்லாம் வந்து கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கிடைச்சிருக்கும் வந்து ப்ளூ ஸ்வாட் அப்படி சொல்லி வந்து ஒன்று கிடைச்சிருக்கும். இது வந்து D+ ரேங்க்ல வந்து இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு நல்ல ஸ்வாட் தான், ஆனா வந்து இது வந்து 2 ஹேண்ட் ஸ்வாட், நமக்கு வந்து இது செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு அவன் மற்ற ரிவார்ட்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறான். அண்ட் அதுல வந்துட்டு ஒரு டேகர் இருக்குது. அண்ட் இந்த டேகர் வந்து ஒரு D- உள்ள ஒரு டேகர் தான், அதாவது அந்த ஸ்வாடோட லெவல் கம்மி தான் இது, பட் ஆனா இதுதான் எனக்கு சரியா இருக்கும். அண்ட் இது யூஸ் பண்ணும்போது நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும், அதனால கிரேட் ஸ்வாட் வந்து நமக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து பேசிட்டு இருக்கிறான். அண்ட் அப்படி பேசிட்டு இருக்கும் போது அப்படியே வந்து அவங்க மேல வந்து பாக்குறாங்க, ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது. யாராவது ஒரு புது மாஸ்டர்னு சொல்லி அந்த சின்ன பையன் கேட்கறான். அதுக்கு ஹீரோ வந்துட்டு அப்படிலாம் இல்ல, யாரோ ஒருத்தங்க தான் வர மாதிரி இருக்குது அப்படி சொல்லி பார்க்கும்போது ஒரு போர்ட்டல் மாதிரி வந்து ஓப்பன் ஆகுது. அந்த போர்ட்டல்ல இருந்து ஒரு சில வாய்ஸ்ல வந்து கேக்குது, ஹலோ யாராவது இருக்கிறீங்களா, இங்க யாராவது இருக்கிறீங்களான்னு சொல்லி வந்து கேட்டுட்டு அப்படியே வந்து தலையோன ஒருத்த வர்றான். அவன் யாருன்னா வந்து இந்த மிஸ்டீரியஸ் அந்த மெர்ச்சன் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, ஸ்டார்டிங்ல பார்த்திருந்தோம்ல, அவன் தான் வந்து வந்திருக்கிறான். அண்ட் அவன் வந்தது பார்த்தாலே வந்து ரெட் முடிக்கல ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா வந்துட்டு இவன் வந்தானாவே வந்து சும்மா இருக்க மாட்டான், அது இல்லாம வந்து இது லோ லெவலுக்கான வந்து ஒரு பிளேஸ், இவனை வந்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து வரமாட்டான். இந்த மாதிரி இடத்துக்கு வரானா அப்படின்னா அவனுக்கு தேவையில்ல ஒரு பொருள் வந்து இங்க இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த ரெட் மடிக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து கெஸ் பண்ணிடுறான். அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறான். அண்ட் அதுக்கு வந்துட்டு நான் எதுக்கு வந்து சொல்லணுமா, அது வந்துட்டு நான் அப்புறம் பொறுமையா சொல்றேன் அப்படி இப்படின்னு வந்து ஏதோ மழுப்பிட்டு இருக்கிறான். அண்ட் அப்ப நம்ம ஹீரோ வந்து கேட்கறான், உனக்கு நீங்க சும்மா வரமாட்டியே, நாங்க வேற இந்த டைம்ல தான் வந்துட்டு ஒரு பாஸ் வேற வந்து கொண்டிருக்கிறோம். அண்ட் அதோட ரிவார்ட்ஸ் வேற இப்பதான் வந்திருக்குது, நீ கரெக்டா வர அப்படின்னா அது ஏதோ மேட்ச் ஆகுது, உனக்கு இது அந்த ப்ளூ ஸ்வாட் அந்த ஸ்வாட் தான் வந்து வேணுமான்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். அதுக்கு வந்துட்டு அது வந்து வேணும், பட் அது எனக்கு இப்ப தேவையில்ல அப்படி சொல்லிட்டு அவனு வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படி சொல்லி நம்ம வந்து ஹீரோ கேட்கறான். அண்ட் அப்பதான் வந்து சொல்றான், நீ வந்து அந்த பாஸை கொள்ளும் போது ஒன்னு எடுத்து பாத்தியா, மேஜிக் ரிஃபைன்மெண்ட் ஸ்டோன்னு, எனக்கு அதுதான் வேணும், அது கொஞ்சம் முக்கியம், கொஞ்சம் வேணும் அப்படி சொல்லிட்டு அவனு வந்து கேட்கறான். முக்கியம் சொல்லியிருக்க மாட்டான், வேணும்னு சொல்லி வந்து சும்மா வந்து கேட்கறான். அதுக்கு வந்து நீ வந்து எவ்வளவு எடுத்துக்கிறனா, ஒரு 150 கர்மா பாயிண்ட் வந்து வச்சுக்கலாம், ஒரு பாயிண்ட் அந்த 150 பாயிண்ட் வச்சுக்கோ அப்படி சொல்லி வந்து அவனு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் சரிப்பட்டு வராதே அப்படி சொல்லிட்டு அவனு யோசிக்கிறான். இல்லனா ஒரு 180 இல்லனா ஒரு 200 வச்சுக்குவே அப்படி சொல்லிட்டு அவனு வந்து கேட்கறான். அண்ட் இதுக்கு மேல போனச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப அதிகம், அதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவனும் மழுப்புறான். ஓஹோ அப்படியா, சரி அப்படின்னா வந்து ஒரு 300 கொடு, நான் வந்து கொடுத்துறேன் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்றான். என்னது 300 வேணாம், இதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து சரிப்பட்டே வராது, அது இல்லாம வந்து இது லோ கிரேட் தான், அதனால இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஓஹோ அப்படியா சரி அப்படின்னா ஒரு 400 கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்து ஏத்துக்கிட்டே போயிட்டு இருக்கிற. என்னப்பா நீ பாட்டு ஏத்துக்கிட்டே போயிட்டு இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நீ ரொம்பலாம் வந்து ஏத்தாத, நீ சொன்ன பாயிண்டே நான் வந்து எடுத்துக்கிறேன், எனக்கு அதுக்கே வந்து கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவும் சரி சொல்லிட்டு அப்படின்னா நீ வந்து என்ன பண்றேன்னா ஒரு 698 கொடுத்துரு, அதாவது ஒரு 600 பாயிண்ட்டுக்கு மேல கொடுத்துருன்னு சொல்லி ஹீரோ வந்து மறுபடியும் கேட்கறான். டேய் இதெல்லாம் பகல் கொள்ளடா, என்னையே வந்துட்டு நீ வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிற, சரி என்னதான் பண்றது, இப்ப எனக்கு அது முக்கியமா போச்சு, அதனால சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த மெர்ச்சன்ட் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு சோகமா வந்து அது வாங்கிக்கிறான். அவன் வந்துட்டு ஐயோ என்கிட்ட இருந்து இவ்வளவு காசை வந்து அட்டை போட்டானே, நான் தான் மத்தவங்க கிட்ட தான் அட்டை போடுவேன், இவன் என்கிட்ட தான் அட்டை போட்டானே சொல்லி ரொம்ப சோகமா இருக்கிறான்.
அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மெர்ச்சன்ட் வந்து கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு இங்க பாரு அப்படி சொல்லி வந்து கூப்பிடுறான். அதுக்கு வந்து அவனும் என்ன இப்ப வேணும்? இப்ப என்கிட்ட இருந்து மறுபடியும் இங்க ஆட்டை போட போறியான்னு சொல்லி வந்து அவனும் பாக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு வந்து உங்ககிட்ட தான் ஒண்ணு வாங்கணும் அப்படி சொல்லும் போதே வந்துட்டு அவனுக்கு சாக்கு. என்கிட்ட இருந்து வாங்க போறியா? சரி ஓகே அம்மா உனக்கு என்ன பொருள் வேணும் அப்படி சொல்லி வந்து அவனும் கேட்கறான். And அதுக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு மாஸ்க் வேணும். என் மாஸ்க் பார் வந்து உடஞ்சு போய் கிடக்குது. எனக்கு ஒரு புது மாஸ்க் வேணும் அப்படி சொல்லி வந்து அவனும் கேட்கறான். மாஸ்க் தானே என்கிட்ட வந்து நிறைய மாஸ்க் இருக்குது. உனக்கு எந்த மாதிரி மாஸ்க் வேணும் அப்படி சொல்லி கேட்கும்போது வந்துட்டு அது அவ்வளவு சீக்கிரம் வந்து உடையக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவனு வந்து கேட்கறான். சரி இதுதான் சான்ஸ். நம்ம ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ண காசை வந்து இதுல இருந்தே வாங்கிடலாம் அப்படின்னு அந்த மெர்ச்சன்ட் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு வந்துட்டு ஒரு மாஸ்க் வந்து எடுக்கிறான். அது வந்துட்டு கோஸ்ட் ஒயிட் மாஸ்க் அப்படி சொல்லிட்டு ஒரு மாஸ்க். இது வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் வந்து உடையாது அண்ட் உங்களுக்கு வந்து ஏத்தபடி இருக்கும் அப்படி சொல்லிட்டு அது வந்துட்டு நம்ம ஹீரோட வந்து வித்தர்றான். நம்ம ஹீரோ சரின்னு சொல்லி வந்து அந்த மாஸ்க் வந்து மாத்திக்கிறான். அப்ப வந்து நீங்க வந்து அந்த மாஸ்க் வந்து வியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து சிஸ்டம்ல வந்து நோட்டிபிகேஷன் வருது. அண்ட் அப்ப வந்து அந்த மெர்ச்சன்ட் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோர்ஸ்ல வந்து நிறைய கிடைச்சா வந்து என்ன வந்து கூப்பிடுங்க, நான் வந்து இது வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவனு வந்து சொல்லிட்டு வந்து கிளம்புறான். அண்ட் அவன் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பாக்குறான். அண்ட் இது ஸ்டோரி இவ்வளவு முக்கியம்னா அப்பனா ஏதோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் மேல. அப்படின்னா வந்து இன்னும் கூட ஜாஸ்தி விலைக்கு வித்திருக்கலாம், கொஞ்சம் கம்மியா தான் வித்துட்டோமோ அப்படி சொல்லிட்டு அவன் வந்து ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கிறான். சரி ஓகே நடந்து போச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ரேங்க் ஏத்தலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து டிசைட் பண்ணிக்கிறான். ஏன்னா வந்துட்டு அந்த டாப் 3 வந்துட்டு அவன் மெயினா வந்து பாத்துட்டு இருக்கிறான். இப்போ வந்து ஒரு 52 வந்து பிளேஸ்ல இருக்கிறான். பட் அந்த டாப் 3க்கு தான் வந்து ரீச் ஆகணும்னு சொல்லி வந்து பாக்குறான். எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் வந்து அவன் தம்பியை கொண்டவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஃபியூச்சர்ல வந்து பாக்கலாம். அண்ட் நம்ம ஹீரோ வந்து இப்ப ரேங்கிங் வந்து ஏத்தலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்து சொல்றான். அது சொன்னோடனே ஓஹோ இப்ப அடுத்து நம்ம அதான் பண்ண போறோமா, சரி ஓகே நம்ம பண்ணலாம். அப்புறம் அந்த பச்சை முடி வந்து சரி ஓகே நம்ம பண்ணலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இல்ல நான் மட்டும் தான் வந்து பண்ண போறேன், நீங்களா வந்து தனியா தான் போக போறீங்க, நான் தனியா போக போறேன் அப்படின்னு அவன் சொன்னோடனே வந்து அவங்க 2 பேத்துக்கு வந்து பயங்கர சாக்கு. அதுக்கு அந்த பச்சை முடி வந்துட்டு ஏன் அப்படி சொல்றீங்க, நம்ம வந்து ஒட்டுக்கா சேர்ந்து வந்து ஃபைட் பண்ணலாம், நம்ம ஈஸியா வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு நம்ம ரேங்கிங் வந்து புஷ் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவனு சொல்றான். நம்ம எல்லாம் ஒண்ணுக்கா இருப்போம் நான் நினைச்சேன் அப்படி சொல்லிட்டு அந்த பச்சை முடியும் சொல்றான். அதுக்கு வந்து நம்ம ஹீரோ சொல்றான் இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் வந்து தனியா தான் வந்துட்டு ரேங்க் புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்பதான் வந்து என்னால சீக்கிரமா வந்து ரேங்க் புஷ் பண்ண முடியும் அண்ட் எனக்கு ஒரு கோல் இருக்குது அப்ப நான் சொல்றேன். அது பச்சை முடி வந்து சோகமாயிட்டு சரி நான் அப்படிங்கிறா ரெட் முடிக்காரன் வந்துட்டு சரி ஓகே பரவாயில்ல விடு அப்படி சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு சரி ஓகே நீ வந்துட்டு பாத்துருக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லி அனுப்பிச்சுடுறான். நம்ம ஹீரோ வந்து சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெளியே வந்துடுறான். அண்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறமே வந்து லிசர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து வெட்டி போட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறான். அண்ட் போயிட்டே இருக்கும்போது வந்து இவங்க பின்னாடி வந்து ரெட் பண்ணி வந்துட்டு இருக்கிறான். அண்ட் கொஞ்சம் தூரம் வரோம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாத்தையும் வந்து வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அண்ட் எல்லாரும் அப்படியே வந்து வெளியே போயிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அந்த சின்ன பையன்ட்ட போயிட்டு ஒருத்த வந்து சாப்பாடு இருக்குதா எங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்குது அப்படி சொல்லிட்டு ஒருத்த வந்து கேட்கறான். கேட்கும் போது நம்ம அவன் தான் வந்து ரொம்ப நல்லவனாச்சு, அவங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்கல்ல, அதனால வந்துட்டு சரிதாங்க சாப்பாடு அப்படி சொல்லி வந்து கொடுத்துறான். இதை நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். இவன் என்னடா வந்து இவ்வளவு அப்பாவியா இருக்கா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து இவனை வந்து பாத்துட்டு இருக்கிறான். அண்ட் அந்த சாப்பாடு வாங்கினவன் நேரம் வந்துட்டு அந்த இன்னொருத்த அந்த ஸ்பை மாதிரி இருந்தால அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்ம பிளான் வந்து சக்சஸ் ஆயிருச்சு, அவனும் வந்து ரொம்ப முட்டாளா இருக்கிறான், அவன் சாப்பாடு கேட்டேன்னு எடுத்து கொடுத்துட்டான் அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு ராத்திரி வந்து முடிச்சாகணும். அண்ட் முடிச்சோம்னா வந்துட்டு அவங்க வீட்டு இருக்க பால் எல்லாம் தூக்கிட்டு நம்ம அப்படியே வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பேசிக்கிட்டு சரி ஓகே நீ உன் இடத்துக்கு போ, அண்ட் யாருக்கும் டவுட் வந்துட போகுது அப்படி சொல்லிட்டு அவனே அனுப்பிச்சுட்டு அண்ட் இன்னைக்கே வந்து எல்லாத்தையும் வந்து முடிக்கிறோம். அண்ட் அதே மாதிரி இந்த ஃப்ளோரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம் அவங்க பால்ல ஆட்டையை போட்டு அப்படி சொல்லிட்டு அவனை வந்து பேசிக்கிட்டு அண்ட் இன்னைக்கே முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து இவனை பார்த்தா மட்டும் பயமா இருக்குது அப்படி சொல்லி ஹீரோ வந்து பார்க்கும்போது அவன் கண்ணு பார்த்தா பயங்கரமா இருக்குது. ஐயோன்னு சொல்லிட்டு அவனும் வந்து இடத்துல வந்து போயிடுறான். அண்ட் அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அப்படி இவங்களை வந்து காமிக்கிறாங்க. அப்ப வந்துட்டு ஒருத்த வந்து சொல்றான் இங்க பாருங்க இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து முடியல, நான் எல்லாம் கொஞ்சம் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அண்ட் எல்லாத்தையும் நடக்க முடியாது அண்ட் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அண்ட் நாளைல இருந்து கண்டினியூ பண்ணலாம் நடக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கு அவங்க 2 பேரும் வந்துட்டு என்னது இன்னைக்கு ராத்திரி இங்க இருக்கிறதா, இந்த நேரம் ரொம்ப டேஞ்சர் ஆச்சே, இந்த இடத்துல தங்குறது ஒண்ணுதான் அதே நேரத்துல சாகுறது ஒண்ணுதான் அப்படி அந்த ரெட் முடி வந்து சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து இன்னொருத்தவனா அதாவது இந்த 2 பேர் தான் வந்து டீம்மேட்டா இருந்தாங்கல்ல, அதுல இன்னொருத்தவன் தான் எங்கேயோ போயிருப்பான். அவன் எங்க போயிருப்பானா அவன் ஆட்கள் அது வந்து சிக்னல் கொடுத்துதான் வந்து போயிருப்பான். அண்ட் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல வந்து மறைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஒரே ஒரு சிக்னல் மட்டும் கொடுத்தா போதும் அவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படி சொல்லிட்டு அந்த இன்னொரு குரூப்பை வந்து பின்னாடி வந்து நிக்க வச்சிருக்காங்க. அண்ட் எப்ப வேணா அட்டாக் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து நிக்க வச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கு இவனு வந்து ஓகே பரவாயில்ல கரெக்டான டைம், சரி ஓகே நம்ம வந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்து அவன் பின்னாடி வந்துடுறான். யார் அதுன்னு சொல்லி வந்து அவனு பாக்குறான். நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோ என்ன பண்றான்னா வந்து ஒரே ஒரு ஸ்கிராச் தான், ஐ மீன் டேகர் வச்சு ஒரே ஒரு அட்டாக் தான். அண்ட் அவன் தலை வந்து அப்படியே செதறிடுது. அண்ட் என்னாச்சு சொல்லி பார்க்கும் போதே வந்து அவனுக்கு யார் மேல டவுட் இருக்குதோ எல்லாத்தையும் வந்து நம்ம ஹீரோ வந்து கொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த ரெட் முடி வந்து நம்ம ஹீரோ வந்து தடுத்துட்டு வந்துட்டு நீ என்ன பண்ற எதுக்கு எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு இருக்கிற அப்படி சொல்லிட்டு அவனு வந்து ஆசா வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் அங்கப்பா இருக்கண்ணா அப்படி சொல்ற மாதிரி வந்து அந்த சைடு பார்க்க சொல்றான். அண்ட் அந்த சைடு பார்த்தா வந்து இவங்கள வந்து அட்டாக் பண்றதுக்கு அவங்களும் ரெடியா இருக்காங்க. அண்ட் ரொம்ப சோர்வா இருக்க சொன்ன எல்லாருமே கத்தி எடுத்துட்டு வந்து எல்லாம் ரெடியா இருக்காங்க. அண்ட் எல்லாருமே வந்து அப்படியே வந்து இவங்க சுத்து போட்டுறாங்க அண்ட் அட்டாக் பண்றதுக்காக.
அண்ட் இதோட இந்த ஒரு சாப்டர் வந்து முடியுது. சரி ஓகே பேச உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சதா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன், என்னன்னா வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அண்ட் எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. அந்த ஒவ்வொரு வீடியோ கீழே வந்து கமெண்ட் இருக்கட்டும், அப்புறம் லைக்ஸ், அப்புறம் வந்துட்டு ஷேர்ஸ், அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மேலும் மேலும் உங்களோட சப்போர்ட் தாங்க. அண்ட் தர வந்துட்டு நாங்களும் வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ் ஆன வீடியோஸ், அப்புறம் வந்து நல்ல குவாலிட்டியானது, அப்புறம் நீங்க என்னென்னலாம் கேட்கறீங்களோ அதெல்லாம் நாங்க வந்து பண்ணி கொடுப்போம். அதெல்லாம் உங்களோட கையில தான் இருக்குது. அதனால வந்துட்டு உங்களை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் தாங்க. அண்ட் இதுக்கு மேல வந்து பேச விரும்பல. அண்ட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பை சொல்யூஷன் அடுத்த ஒரு வீடியோல நாளைக்கு பார்க்கலாம்.